ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். ஹலோ, சொல்லு மகா, என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புது கடைக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. எப்படி வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயோ மகா, அதையே கேக்குற? இப்படி ஒரு வேலைய நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ம், அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா மகா, முதல் நாளே ஓனர் என்ன கல்லால உட்கார வச்சிட்டாருன்னா பாத்துக்கோயே. ஓ, இந்த கடையில இருக்கிறதுலயே ஈஸியான வேலை ஏன் வேலைதான். என்னங்க நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, என்னால நம்பவே முடியல. மகா, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நீ சந்தேகப்படுறத பார்த்தா நான் இங்க அழுக்கு பனியனோட நாக்கு தள்ள மூட்டை தூக்கி கஷ்டப்படுற மாதிரில இருக்கு. ஐயோ, நான் சந்தேகம்லாம் படல. முதலாளி உங்களை நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காருன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தானே? ஆமா மகா, அது மட்டும் இல்ல, இங்க கடையில வேலை பாக்குற எல்லாருமே இனிமே ஏன் கண்ட்ரோல் தான். நான் சொல்ற வேலையை தான் அவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஓனர் என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. மொத்தத்துல இந்த கடையவே என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காருன்னா பாத்துக்கோயேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் கூட தெரியாத இடத்துக்கு நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ண போறீங்களோ, எப்படி சமாளிக்க போறீங்களோன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேங்க. ஆனா நீங்க சொன்னதை கேட்கும்போது நிஜமாவே மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குங்க. மகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். இங்க நான் ராஜா மாதிரி இருக்கேன். நான் சீக்கிரமா வந்துடுறேன் வீட்டுக்கு. இத பாருங்க, வேலை பிடிச்சிருக்குன்னா அங்கேயே செட்டில் ஆயிடாதீங்க. சீக்கிரமா தொழிலை கத்துக்கோங்க. நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தாதான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அதெல்லாம் நல்லா புரியுது மகா. நீ சொன்ன மாதிரியே நான் ஒரே மாசத்துல தொழிலை கத்துக்கிறேன். சரி, இப்போ வேலையை பாருங்க. சரி மகா. வேலை நேரத்துல எல்லாரையும் கவனிக்க வேண்டிய நானே இப்படி போன் பேசிட்டு இருந்தா தப்பா போயிடும்ல. அடிக்கடி என்னால இனிமே போன் எல்லாம் பேச முடியாது. ஃப்ரீயா இருக்கும்போது நானே உனக்கு போன் பண்றேன். அதுவும் சரிதாங்க. நான் உங்களுக்கு இனிமே போன் பண்ணல, நீங்களே பண்ணுங்க. சரி மகா. அப்பா, எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சேன். என்ன அது? பொண்டாட்டி போன்ல இப்படி வேலை நேரத்துல போன் பேசிட்டு இருந்தா விளங்குமா? அது இப்படி போன் பேசிட்டே இருந்தா மத்த வேலையெல்லாம் யாரு பாத்துப்பாங்க? போன் பேச உனக்கு சம்பளம் கொடுக்க போறேன். நல்ல வேலை நம்ம பேசுனது எதையும் கேட்கல போல. கேட்டு இருந்தா அவ்வளவுதான். என்னையா முணுமுணுத்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்கய்யா. இனிமே நான் வேலை நேரத்துல போன் பேச மாட்டேன்னு சொல்ல வந்தேங்கய்யா. சரி சரி, மசம் நிக்காம வேலையை பாரு. சரி சரி, யோசிக்கிறான். நீங்க போங்க. ஐயோ, ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. ஏங்க, சொல்ல சொல்ல கேட்காம நீங்களும் மார்க்கெட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஹோட்டல் இருந்தா போதாதா? இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? பரவாயில்ல வேலு, இப்ப நீங்க இருக்கிற மனநிலைமையில உங்களை எங்கேயும் தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. அதான் உங்க கூடவே வந்துட்டேன். வாங்க தம்பி வாங்க. அண்ணாச்சி, தக்காளி எல்லாம் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். தக்காளி எல்லாம் என்ன விலை? தக்காளி 40 ரூபா தான், எடுத்துக்கங்க எவ்வளவு வேணாலும். சரி 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 சரி, நீங்களும் தேவையான காய்கறிகள் எடுங்க. இது எடுத்துக்கங்க. நல்லதா பார்த்துடுங்க. அண்ணா, அவ்வளவுதான், பில் போடுங்க. என்ன வேலு, இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, திரும்பியும் உடனே வந்திருக்க. என்னன்னு சொல்றீங்க? வேலு, திருமமாவோட ஹோட்டலுக்கு காய்கறி வாங்க யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அததான் சொல்றாரு. ஆமா தம்பி, இப்பதான் உங்க ஹோட்டல்ல வேலை பாக்குற வாசுவும் ஒரு வயசான அம்மாவும் வந்து போனாங்க. அவங்க காய்கறி வாங்கின விஷயமே உங்களுக்கு தெரியாதா? இல்லண்ணே, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது திரு எண்ணெய் கடைக்கு. இப்போ நாங்க வந்திருக்கிறது புதுசா ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கடைக்காக வாங்குறதுக்காக வந்தோம். புது ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு.
ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே, நீங்க அப்படியே எடையை போடுங்க. சரி 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 தம்பி. பையன் சரிண்ணே, போட்டுருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேலு பார்த்து எடுத்திருக்கீங்க? அடிப்பட்ட தக்காளியா இருக்கு. ஏதோ 2-3 தெரியாம அப்படி வந்திருக்குங்க. மத்ததெல்லாம் நல்லா இருக்குங்க. சரி போதும். இப்ப பில் போடுங்க. பில் போடுமா. பையன் எப்படிங்க? செல்வி எல்லாம் வாங்கியாச்சுல? வாங்கியாச்சு. உருளைக்கிழங்கு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய். ஐயோ கேரட், கேரட்டை மறந்துட்டேனே. தம்பி ஆமா 2 கிலோ கேரட் எடுத்துட்டு வா. அண்ணே 2 கிலோ நல்லதா போடுங்கண்ணே. சரி எல்லாம் முடிஞ்சு கேரட்டை சேர்த்து போட்டு கணக்கு போடுங்க. சரிப்பா. போடுங்க போடுங்க. 2 கிலோ போதுங்கண்ணே. இதையும் சேர்த்து போடுமா. விடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வேற என்ன தம்பி வேணும்? அவ்வளவுதானே. அந்த கேரட்டுக்கும் சேர்த்து கணக்கு போட்டுருங்க. சரிம்மா. அம்மா அந்த பில்ல கொடு. வேலு தம்பி, இப்படி ஃப்ரெஷ்ஷான தரமான காய்கறிகளை பார்த்து உங்க ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆனா அந்த அம்மா அழுகி போன காய்கறிகளை அடிமாட் ரேட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. அண்ணா என்ன சொல்றீங்க? என்ன வேலு, அழுகி போன காய்கறியா? ஆமாம்மா, 15 வருஷமா திருமுருகன் ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்து தான் சப்ளை பண்றோம். நம்பர் 1 தரமான காய்கறிகளை தான் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இப்படி மட்டமான காய்கறிகளை வாங்கிட்டு போறத பார்த்தா உங்க ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கு. வர்றவங்க கழிச்சு போட்ட காய்கறி எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. தினமும் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தா எங்கிட்டயே எடுத்து வைன்னு சொல்லிட்டு போறாங்கம்மா. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. உங்க ஹோட்டலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது ஒண்ணும் சும்மா வந்துடல. உங்க ஹோட்டல்ல தரமான சாப்பாடு கொடுக்கறதால தான் உங்க ஹோட்டலுக்கு நல்ல பேரே வந்திருக்கு. புது ஹோட்டல் ஆரம்பிச்சதால பழைய ஹோட்டலை மறந்துடாதீங்க தம்பி. இப்படியே போச்சுன்னு வைங்க, உங்க ஹோட்டலுக்கு இருக்கிற பேரு சுத்தமா அழிஞ்சு போயிடும். அண்ணா என்ன வேலு இது? இவர் சொல்றத பார்த்தா கீர்த்தியோட அம்மா தான் காய்கறி வாங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. என்ன செல்வி, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க?